சொல்றான் பாருங்க, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் போலும் சுயநலத்தை காட்டியவர்கள் இவர்கள். எம்ஜாக் புதுசா ஆரம்பிச்சான். அதோட எம்ஜாக்கு மேலப்பாளையம் ஜாக்கு நாங்க தான். அது கோர்ட் வந்து ஜாக்குக்கு சொந்தம் சொன்ன உடனே தான் இருக்கக்கூடிய டிஎன்டிஜே அமைப்பையே மறந்துட்டு எம்ஜாக்குன்னு ஒரு புதுசா ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி அதுல சட்டத்திட்டத்தை எழுதி எந்த ஜக்காத்தை ஒரு காலத்துல ஜக்காத்தை பூரா வாங்கு 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 வாங்குன்னு சொல்லி ஜக்காத்தை பூரா வாங்கி நரைச்சு வயிறு நிறைஞ்ச உடனே ஆயில ஒரு தடவை கொடுத்தா போதும். காரணம் என்ன? சுயநலம். அங்கேயும் ஒரு பெரிய சுயநலம். தன்னுடைய குஞ்சுகள் கேட்கும், வருங்கால காதியானி குஞ்சுகள் கேட்கும், ஹஜ்ரத் ஒரு காலத்துல ஜக்காத்தை கொடுங்க கொடுங்கன்னு சொன்னீங்க, இப்போ சொத்து உங்களுக்கு அதிகமா போச்சு, நீங்க ஜக்காத்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு யாரு கேட்க கூடாதுன்னு தெரிஞ்சனாலதான் வச்சாரு ஒரு ஆப்பு ஜக்காத்துக்கு. இல்ல ஒரு தடவை போதும். ஆதாரம் ஒண்ணும் இல்ல. சுன்னத்தான காரியங்களில் கை வைத்த போது மௌனமாக இருந்த மக்கள் ஃபரலான ஜக்காத்தை மறுத்தவுடன் காஃபிர் என்று பத்வா கொடுத்து அதை செய்யாமல் மக்கள் எங்க விழிப்பு அடைஞ்சாங்க? சுயநலத்தால தான் பிரிஞ்சாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. 1008 உதாரணங்கள் சொல்லலாம். அடுத்ததாக சைஃபுல்லா காஜா சொல்றாரு. இப்ப பிரிஞ்ச உடனே சொல்றாங்க, இந்த சைஃபுல்லா காஜான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரை பத்தி நாங்க பேச வேண்டாம் தான் நினைச்சோம், ஏன்னா அவருக்கு ஒரு குடும்பம் குட்டி எல்லாம் இருக்கு. இப்ப சொல்றோம். ஏன் தெரியுமா சொல்றோம்? எங்க அமைப்பு பேரு சொல்லி திட்டாரு, அதனால சொல்றோம். என்னடா சொல்றா, அவருக்கு துபாயில இருந்து மாசம் மாசம் 10,000 ரூபாய் பணம் வருது. எதுக்குடா வருது? இந்த போலி தொகுதியை சொல்றதுக்காக ஒரு அரபி கொடுக்கிறாரு. அட பாவி, இத்தனை நாள இமாம்கள் 5,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அந்த இமாம்கள் பின்னால் இருந்து தொழுகாதன்னு சொன்ன பாவி, நீ 10,000 ரூபாய் அரபியோட காசு வாங்கி கொள்கை சொல்லிட்டு இருந்திய, 20 வருஷமா அதை சொல்லாம உனக்கு தேவைன்னு வந்த போது உன்னோட அமைப்பை திட்டம் போது இப்ப சொல்ற சைஃபுல்லா காஜா என்பவர் துபாயிலிருந்து 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஏன் 2000 எங்க போச்சு? அதிர்த்து கேட்ட மாதிரி 2000 எங்க போச்சு? மக்கள் விழிப்புணர்வு 2000க்கு மேலதான் பிரிஞ்சாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய ஒவ்வொரு மாநாட்டுடைய வரலாறும் படிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாநாடு முடியும் போதும் ஒரு நிகழ்ச்சி அவங்க அமைப்புல நடக்கும். மாநாடு பிரிஞ்ச உடனே அமைப்பு 2000. அதுக்கு அடையாளம் தான் இப்ப தலைவர் பதவி ராஜினாமா. இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் சந்திப்போம். அவர் சொன்ன மாதிரி வக்ஃபுக்கு வர்றாங்க. அந்த வக்ஃபால் உருப்படியா நடக்குதா? தமிழக அரசுக்கு வேண்டுகோளாவே சொல்லணும். மக்களை கூட்டத்தை காட்டி தர்காவை மிதிக்கிறவங்க கையில வக்ஃபு கொடுத்திருக்கீங்களே நீங்க, அது அதை விட பெரிய சுயநலம். சரி, அந்த சுயநலவாதி என்ன பண்ணாரு? இப்ப சொல்றாரு, உணர்வுல கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி எழுதுறாரு, கோவை கலவரத்துல எங்க ஊரு, நாங்க வளர்ந்த ஊரு, மறக்கவே முடியாது. அவ்வளவு கலவரம் நடந்த ஊர்ல பிச்சை எடுத்தாங்க காசை கலவர மக்களுக்கு உதவணும்னு சொல்லி. இப்ப சொல்றாரு உணர்வுல 8-10 வருஷம் கழிச்சு 10 வருஷமா சிறையில வாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்ன சுயநலவாதிகள் இவங்க. அதெல்லாம் நாங்க மறக்கல. இப்ப சொல்றாங்க 20 லட்சம் ரூபாய் வக்ஃப் போர்டு சேர்மனுக்கு நாங்க அன்னைக்கு கடன் கொடுத்தோம். எழுதுறா காசு கலவர காசுங்க. எதுக்குடா கொடுத்த? அவருக்கு மறுபேரே கடன் வாங்கி கொடுக்காதுன்னு ஒரு பேர் இருக்குங்க. யாருக்கு? வக்ஃப் போர்டு சேர்மனுக்கு. நாம சொல்லலைங்க. பைசல் வந்து குண்டை போட்டு போயிட்டான்னு சொல்லிடாதீங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்க உணர்வு பத்திரிகை சொல்லுது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அவங்களுடைய சுயநலத்தை பத்தி இன்னொரு தெரியுங்களா? பெரிய சுயநலவாதம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு போலி ஜமாத்து. இந்த போலி ஜமாத்தோட கொடி பார்த்திருக்கீங்களா யாராவது? என்ன கலருங்க? பச்சை வெள்ளை. பச்சை வெள்ளை கருப்பு. ஒரு காலத்தில் அவருடைய அல் ஜன்னத் பத்திரிகையில் அவர் ஆசிரியர் இருக்கும்போது எழுதுறாரு, பச்சைனாலே ஷிர்கிங்கிற கலர் மாதிரி எல்லாம் எழுதினாரு. இதுல பச்சை கலர் கொடுத்துட்டாரு. அது பெரிய சுயநலம். சரி, அந்த பச்சை வெள்ளை கருப்பாது அவருடைய கலரா? அதுவும் திருடிட்டு வந்த கொடிங்க. தெரியுமா எங்க இருந்து திருடிட்டு வந்தாங்கன்னு? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கொடி அல்ல அந்த கொடி. நபிமார்கள் வாரிசு பேரவை என்று சென்னையில் ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்புடைய கொடி அது. அவர்கள் சிறிதாக 4 உலமாக்களோ 5 உலமாக்களோ வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த அமைப்போட கொடியை எஸ்எம்பாக்கர் போய் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு இது எங்க அமைப்போட கொடின்னு அறிவிச்ச உடனே அவங்க போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி எங்க கொடியை நீங்க வாங்கிட்டீங்களே கொடுங்க. நாங்க தமிழ்நாடு பூரா கொண்டு போக போறோம், நீங்க வேணா வேற கொடி வச்சுக்கங்க. சுயநலம். இது பெரிய சுயநலம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்ட உடனே கோவம் 786 நோட்டீஸ் எல்லாம் 786 போட்டு எங்களுக்கு போன் மேல போன். என்னங்க 786? நாங்க என்னங்க டிஎன்டிஜே? அது ஒரு ஷார்ட் வேர்டுங்க. 786 ஷார்ட் வேர்டு தான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அடிக்க வேண்டியதானே? ஏன் டிஎன்டி டாட் நாட் 8 போட்டு அடிக்கிற? டிஎன்டிஜே போட்டு அடிக்கிற?
இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். தராவீக மேட்டர் இன்ஷா அல்லாஹ் தட்டிட்டீங்க, 2 தடவை தட்டிட்டீங்கல்ல, 3வது எடுத்து தட்டிங்க. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மேட்டர் இருக்கு, சுயநலத்தை பத்தி இருக்கிற மேட்டர் நிறைய இருக்கு, சந்தி சிரிக்கிற அளவுக்கு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போது இப்ராஹிம் மஜித்துக்கு பதில் கொடுக்கற